இந்த வீடியோலையும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ்க்கு அர்த்த வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ மே பார்க் ஹியர் அண்ட் யூ கேன் பார்க் ஹியர். யூ மே பார்க் ஹியர் மீன்ஸ் ஐ கிவ் யூ பெர்மிஷன் டு பார்க். யூ மே பார்க் ஹியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், நீ இந்த உன்னுடைய காரை இங்கே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இட் டஸ் நாட் நார்மலி மீன் த போலீஸ் எக்ஸெட்ரா allow you to park or you have a right to park. ஆனால் போலீஸ் எல்லாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அவனுக்கு இங்கே காரை பார்க் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்லை. ஆனால் யூ கேன் பார்க் ஹியர் கேன் பி யூஸ்டு அஸ் அன் இன்ஃபார்மல் ஆல்டர்னேட்டிவ் டு மே. இன்ஃபார்மலில் சொல்லும்போது யூ கேன் பார்க் ஹியர்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ அலோவ் இட். நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டேன், நீ காரை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். த போலீஸும் அலோவ் பண்ணிடுச்சு. த போலீஸ் அலோவ் இட். யூ ஹாவ் அ ரைட் டு பார்க் ஹியர். உனக்கு உரிமை இருக்குது, இங்கே பார்க் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் ஆகிடும். அடுத்தது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குட் ஆர் வாஸ் ஆர் வேர் அலவுட் டு ஃபார் பெர்மிஷன் இன் த பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு குட் யூஸ் பண்ணுறதா அல்லது வாஸ் அல்லது வேர் அலவுட் டுங்கிறத யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். குட் கேன் எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் பெர்மிஷன் இன் த பாஸ்ட். ஒரு பொதுவான பெர்மிஷன் கடந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு குட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். தனியான ஒரு செயலுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வாஸ் அல்லது வேர் அலவுட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆன் சண்டே வி குட் ஸ்லீப் டில் 8 AM. குட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேர் அலவுட் டு. இது பொதுவான ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமையில 8 மணி வரைக்கும் தூங்கலாம், பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். when a particular action was permitted, we use was or were allowed instead of could. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா வாஸ் அல்லது வேர் அலவுடு இன்ஸ்டெட் ஆஃப் குட். குட்டுக்கு பதிலாக வாஸ் அல்லது வேர் அலவுடுங்கிறத யூஸ் பண்ணணும். பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் அ விசா ஸோ ஐ வாஸ் அலவுட் டு கிராஸ் த ஃப்ரான்டியர். என்கிட்ட விசா இருந்ததுனால எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க எல்லையை கடந்து செல்வதற்கு அப்படிங்கிற அர்த்தம் வரும்.